அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதியத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நாளிலே அவர்கள் உரை விளக்கம் சொற்பொழிவாக அளித்துள்ளார்கள். அதனை ஒலி வடிவிலே அன்பர்கள் கேட்கலாம். தயவு வாழ்வு 98 சொற்பொழிவாற்றிய நாள் 3/4/1983. இன்று 98வது பாடல் இடம்பெறுகிறது. இப்பாடல் மிகவும் சிறப்புடையதாகும். சென்ற பாடல் சிரத்தே என முடிவடைந்து இப்பாடல் சிரத்து என ஆரம்பமாகியுள்ளது. சத்து சித்து ஆனந்தமாக விளங்கும் பரம்பொருளின் சித்து விளக்கம் இப்பாடலில் வருகிறது. சதுரர் ஆக விளங்கும் இறைவரின் 4 நிலை தோற்றங்களும் இந்த 97, 98, 99, 100 என்னும் 4 பாடல்களிலும் இடம்பெறுகின்றது. பரம்பொருளாம் இறைவன் இம்மனித தேகத்தில் அந்தரத்தில் நிராதார நிலையில் 96 தத்துவங்களுக்கு அப்பால் விளங்கி கொண்டுள்ளார். இவ்வாறு விளங்கும் இறைவனை இதுவரையிலும் நாம் தேக நிலையினின்று விசாரித்து முயன்று வருகிறோம், முயன்று அறிந்தோம். அவர் சதுரராக உள்ள உண்மையை உணர்ந்தோம். இவ்வாறு அருள் நிலை நின்று உணராது நாம் தேக நிலையிலிருந்து உணர்ந்ததும் மெய்யல்ல. ஜீவ உணர்வு நிலையிலிருந்து உணர்ந்ததும் உண்மையல்ல. அவரது உண்மை சதுரராக விளங்குவது. நால்நிலை தோற்றங்களில் விளங்குவது. தயா பெரும் ஜோதியாக எங்கும் நிறை பரம்பொருளே மனிதனின் உச்சிக்கு கீழே உள் நாவுக்கு மேலே தலைநடு இடத்தே விளங்கி கொண்டுள்ளார். தயா ஒளியாக இக்கருத்தை இப்பாடலில் முதல் வரியாக அமைந்துள்ளது. சிரத்து நன்னிடத்தே தகரமாம் தளியிற் சிறந்திடு யகரமாம் ஆன்ம என்று குறிக்கப்பட்டுள்ளது. சிரத்து நன் இடம் என்பதில் நன் இடம் நடு இடம் என்று பொருள். நடு இரவு என்பது போல சிரத்துனன் இடம் சிறநடு இடமாம் ஞானாகாசம் சிதாகாசம் சிற்றம்பலம் தனில் தயா பெரும் ஜோதியாக தயவு ஒளியாக காண்கிறோம். தயவே எல்லாமாக உணர்கிறோம். எப்படி உணர்கிறோம்? அவரோடு பிரியாமல் இருந்து உணர்கிறோம். அவரோடு இருந்து உணர்வது மட்டுமல்ல, உணர்ந்து வாழப்போகிறோம்.
இதுவரை அவரை அறிந்து உணர்ந்து உடன் இருந்து வாழவில்லை. நாம் மேல்நிலையிலிருந்து நோக்குதல், பேசுதல், உண்ணுதல் ஆகிய எல்லா காரியப்பாடுகளையும் செய்தல் வேண்டும். மனிதன் என்றால் தேகம் மட்டுமல்ல, உள்ளொளி, இப்புற உடல் எல்லாம் கொண்டு விளங்குவது கடவுள் என்பதும் உள்ளே மட்டும் இருப்பவர் அல்ல, உள்ளும் புறமும் எல்லாம் சூழ்ந்து நிறைந்து விளங்குபவர் ஆவார். ஆண்டவர் உண்மை சச்சிதானந்தமாக, நிரந்தரமாக, நித்தியமாக விளங்குவது ஆகும். ஒன்றாக உள்ள பரம்பொருளே அனந்த வண்ண தோற்றங்களாக விளங்கிக் கொண்டுள்ளார். மனிதனில் அகம் அழிவற்றது, நித்தியமானது, புறம் அழிவுறுவது ஆகும். கடவுள் உண்மையை அழிவற்ற அகநிலையும் அழிவுறு புறநிலையும் சேர்ந்தே பரம்பொருள் நிலையாகும். இவ்வுண்மையை மேல் நிலையினின்று காணும்போது உணரலாம். தத்துவாதீதம் என்பது தத்துவங்கள் எல்லாம் கடந்த மேல் நிலையிலிருந்து அதீதமாக இருந்து உணர்தல் ஆகும். சாதாரண விழிப்பு நிலை, கனவு நிலை, சுழுத்தி நிலை கடந்த துரிய நிலையில் உணர்வுமயமாய் இருந்து கொண்டு அடுத்த துரியாதீத நிலையில் கடவுள் உண்மையை உணர்ந்து அதனோடு ஐக்கியமாகி விடுதலே இதுவரை இருந்ததும் முன்னோர்கள் கண்டதுமான முடிவு நிலையாகும். இந்த முறையில் துரிய நிலை அனுபவம் பிறர்க்கே முயற்சியும் பயிற்சியும் அவசியமாகிறது. இன்று நாம் சுத்த சன்மார்க்க நெறியில் கண்டுள்ள புது நிலை சாக்கிராதீதம் என்பது. சாக்கிரா அதீதம் என்பதன் விளக்கத்தை சென்ற பாடலில் தெளிவாக அறிந்து கொண்டோம். துரியாதீத நிலையில் கடவுட்கலப்பில் மறைந்து போவதே முடிந்த நிலையாக கொண்டு இன்ப வாழ்வு பெற இயலாது போயினர். இன்று நாம் சாக்கிராதீத நிலையிலிருந்து கடவுள் அனுபவத்தோடு வாழும் தன்மையை பெறுகிறோம். சதுரர் ஆகிய பரம்பொருளோடு இரண்டற்ற ஒன்றாக இணைந்துள்ள நாம் அவரது நால்நிலைகளோடு சத்து, சித்து, ஆனந்த, சதா ஆனந்த வாழ்வு நிலையில் வாழ்பவராக இருத்தல் வேண்டும். இறைவரின் சித்து விளக்க உண்மையை வழங்க கூடியதாக உள்ளது இப்பாடலாகும். சிரத்து நன்னிடத்தே தகரமாம் தளியில் சிறந்திடு யகரமாம் ஆன்ம உருத்தரித்துணர அருளொளியாகி ஓங்குமென் தயா பெரும் ஜோதி கரத்தருகனி போல் கண்டவர்க்கென்றும் கழிவெறும் இன்பந்தந்தருள்வாய் இன்புதந்தருள்வாய் உரைத்தையும் மாலை உலகவர் காண ஒளிபெற அணிந்து கொள்ளும் வந்தே என்பது பாடல். இதில் முதல் இரு வரிகளில் சிரத்து நன்னிடத்தே தகரமாம் தளியர் சிறந்திடு யகரமாம் ஆன்ம
என அமைந்துள்ளன. ஆண்டவர் உண்மையை புற கோயில்கள், முன்னோர் வகுத்த ஆலய தெய்வ வழிபாட்டு முறைகள் இவற்றின் உதவியால் முழுமையாக உணர முடியவில்லை. கடவுள், தெய்வம், ஆலயம் என்பதெல்லாம் ஒரு உபாய நெறியாக மட்டுமே விளங்குகிறது. தயவு நெறி கடவுள் உண்மையை முழுமையாக காட்டிக் கொடுப்பதாய் உள்ளது. என்பது இறைவனின் அகண்டமான உருவை காட்டிக் கொடுக்கின்றது. என்ற எழுத்து தகராகாசம், தகராலயம், தகர ககனம், சித் ஆகாச வெளி என்னும் பொருள்களை தருகிறது. இவ்வாறு அகண்ட வெளி முற்றும் நிறைந்த இறைவன் அனுபவப்படும் பொருட்டு சிறநடுவிடத்தே 6 ஆதாரம் கடந்த, 6 அறிவு கடந்த, மெய்யுணர்வு கடந்த நிலையில் ஜோதிமயமாக புற உலகில் சூரியன் போன்று அகநிலையில் தயா பெறும் ஜோதியாக விளங்கி கொண்டுள்ளார். கடவுள் உண்மை அகத்தே தய என விளங்கி கொண்டு புறத்தே என விரிந்து இலங்குகின்றது. தகராகாசத்தே யகர ஆன்ம வடிவாக அகநிலையில் அமைந்து உகர ஐஞ்செயல் ஐஞ்சக்தி காரியப்பாடாக புற உடல், புறப்பிரபஞ்சம் எல்லாமாக விரிந்து விளங்குகின்றது. தய என்னும் கடவுளான்ம நிலையில் இருந்துதான் உடல், உயிர், உணர்வு எல்லாம் விரிந்து விளங்குகின்றது. புறத்தே காணப்படுகின்ற தோற்றங்கள், செயல்கள் எல்லாமே சின்னங்களாக, அடையாளங்களாக விளங்குவனவே அன்றி உண்மையல்ல. இவற்றுக்கெல்லாம் உள்ளீடாக விளங்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர வேண்டும். அகத்தே ஆண்டவர் நிலை யகர ஆன்மாவாக, கடவுள் நிலையாகவும், நாமாகவும் உள் விளங்குவதாகவும், உகர ஜோதி வண்ணமாக புற உடல், உலகம் எல்லாம் விளங்கி கொண்டுள்ளது. இதனை உருத்தரித்துகர அருளொளியாகி ஓங்கும் எந்தயா பெரும் ஜோதி என்னும் வரிகளால் உணரலாம். அருள் ஒளியாகவும் 2 என்ற எண்ணாகவும் விளங்குகின்றது. 5வது உயிரெழுத்து ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 செயல்களாக அகமிருந்து ஐம்புலன் வழியாக ஐந்தெழுத்து வடிவமாக எல்லாம் செயல்பட்டு வருகின்றது. தயா பெருஞ்சோதி ஆண்டவர் தயவு வடிவாக நம்மில் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவரே நாமாக இருந்து உணர்கிறார். இரண்டும் ஒன்றாகவே உள்ளது. ஆண்டவர் உண்மை சத்துவமாக அகத்தே விளங்கி கொண்டிருப்பது ஆகும். சித்து விளக்கச் செயலாக நம் உண்மையாக, அறிவுமயமாக, உடல் வண்ணமாக விளங்கி கொண்டுள்ளது. இறைவன் தன் அனுபவத்தை வெளிப்படுத்தி வாழ்விக்கவே சதுர ஐந்தொழில்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு பிறவியிலும் சிறிது அறிவு விளக்கம் பெற்று மேலேறி வருகின்றான் இவன். இம்மனிதனில் தயவு வண்ணமாக கடவுளே வெளிப்பட்டு
நித்தியமாக வாழ வைக்க உள்ளார். இக்கருத்தினை கரத்துருகனி போல் கண்டவர்க்கென்றும் கழிவெறும் இன்புறம் இன்புறத் தருள்வாய் என்னும் வரிகள் விளக்குகின்றன. கழிவெறும் இன்பம், கழிவேர் இன்பம் என்று சொல்லப்படுகிறது. இன்பம் என்று சொல்லப்படுவதில் எது உண்மையான இன்பம்? இன்பம் இக இன்பம், பர இன்பம் என இருவகையாக சொல்லப்படும். இக இன்பம் இப்பிறவியிலேயே அனுபவிப்பது. பர இன்பம் என்பது வரும் பிறப்பிலே இன்பத்தை அனுபவிப்பது. பேரின்பம் என்பது அழியாது வாழ்வது ஆகும். முன்னோர்கள் வகுத்த வழிகள் இக இன்பத்தை அனுபவிக்கச் செய்தது. அவர்களின் முயற்சியால் பர இன்பத்தில் அடைந்தது என்ன? இப்பிறவியில் பெற்ற இன்பம் அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வருமா என்றால் அது அறிய முடியாது. இக இன்பத்தையும் பர இன்பத்தையும் பேரின்பத்தையும் இப்போதே இப்பிறவியிலேயே பெற வேண்டும். அடுத்த பிறவி என்பது வரக்கூடாது. கிடைத்துள்ள இப்பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும். சுத்த சன்மார்க்க நெறியில் வள்ளல் கண்ட பேரின்ப நிலை இதுவாகும். கரத்தொரு கனி போல் எனப்படுகிறது. நம் கையில் ஒரு கனி, ஒரு பழம் கிடைத்தால் அதன் உண்மை என்ன, தன்மை என்ன, நன்மை என்ன என்பதை ஆராய்ந்து கொண்டும் பார்த்து கொண்டும் வீணாக்குதல் கூடாது. இங்கு சொல்லப்படும் கனி சிற்றம்பல கனி, தயாபெரும் பழம், அக்காரக்கனி, கண்ணற்கனியாக விளங்குவது. இக்கனியை கையில் பெறுவது என்றால் அனுபவத்தில் அடைவது ஆகும். ஆண்டவர் இங்கு கனியாக விளங்குகின்றார். இந்த கனி மற்ற கனிகளைப் போல தோன்றி அழிவது அல்ல. மற்ற கனிகள் எல்லாம் பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகி கனிவன. ஆண்டவர் எப்போதும் கனியாக நித்தியமாக விளங்குபவர். இந்த கனியை பெற்றுக்கொள்ளவே இப்பிறவி வழங்கப்பட்டுள்ளோம். இக்கனியின் உண்மையை சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சத்து சித்து ஆனந்தமாக விளங்கும் பரம்பொருளாம் கனியை அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளலே இரு கைகள் வழங்கப் பெற்றுள்ளன. சத்விசாரம் என்பது ஒரு கை, பரோபகாரம் என்பது மற்றொரு கையாகும். இடது கையால் பெறுவதை வலது கையால் வழங்குதல் வேண்டும். இரு கைகளால் குவித்து வணங்குதல் ஆண்டவர் உண்மையை வழங்குகின்றது. இரு கைகள் குவியும் பொழுது அதன் வடிவம் தீபச்சுடர் போல் விளங்குகின்றது. இது சிறனுடைய இடத்தே விளங்கும் தயவு ஒளியை குறிப்பது ஆகும். இரு கைகளுக்கு இடையே என்ன உள்ளது? ஒன்றுமில்லை. இறைவனும் இப்படித்தான் அருவமாக விளங்குபவர் ஆவார். இந்த கரத்திலே விளங்கும் பரம்பொருளே எவரெவர் எப்படி காண எண்ணினரோ அப்படியெல்லாம் தோற்றி விளங்கினது வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதியாக சத்திய ஞான சபையில் வெளிப்பட்டது. மற்றவர்களுக்கு விநாயகராக, முருகனாக,
மற்ற தெய்வங்களாக வெளிப்பட்டு விளங்கியது. முன்னோர்கள் கண்ட பல நெறிமுறைகளும் வழிவகைகளும் மறைந்து போவதையே முடிவாக கண்டன. அவர்கள் வகுத்து தந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் எல்லாம் வாழ்வதற்கு வழிவகை செய்யாது மறைந்து ஒழியவே செய்தன. வாழ்வதற்குரிய வழியை வகுத்தவர் திருவருட்பிரகாச வள்ளலார் ஆவார். அவர் இறைவனை அருட்பெரும் ஜோதியாக கண்டு வடலூர் சத்திய ஞான சபையில் அருட்பெரும் ஜோதியை ஏற்றி வைத்தார். முன்னோர்கள், மகான்கள், ஞானியர் அனைவரும் கண்ட பொருள் ஒன்றுதான். சூட்டப்பட்ட சொற்கள், பெயர்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை. சூரியனை தமிழில் சூரியன் எனவும் ஆங்கிலத்தில் SUN சன் எனவும் சொல்லுகிறோம். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள நாடுகளில் சூரியனின் உதயம், மறைவு இவற்றை காண்கிறோம். துருவ பிரதேசங்களில் ஒருபோதும் சூரியனே தோன்றுவது இல்லை. சில இடங்களில் தொடர்ந்து பகலாகவே இருக்கும். இந்த நிலையில் நாம் காணும் சூரியன் வேறு, அவர்கள் காணும் சூரியன் வேறா என்றால் கண்ட பொருள் மாறவில்லை, அதன் தோற்றங்களே தான் மாறியுள்ளன. திருவள்ளுவராக, திருஞான சம்பந்தராக தோன்றி மறைந்ததும் இப்பொழுது தயவு ஆக கிடைத்துள்ளதும் ஒன்றே. தயவு ஆக விளங்கும் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள சத்விசாரம் உதவுவதாக உள்ளது. அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மையாக விளங்கும் போது அதன் தன்மை அருளாக விளங்குகின்றது. உள்ளே அருளாக உணரப்படும் ஒன்றே வெளியே பெருஞ்சோதியாக உள்ளது. எனவே அருளும் ஜோதியும் இரண்டுபடாத ஒன்றாக அத்துவிதமாக விளங்குகின்றது. அருளும் ஜோதியுமாக பிரிக்க முடியாத ஒரு சொல் தயவாக கிடைத்துள்ளது. இதில் தய அக அருவநிலை தோற்றமாகவும் புற உருவத் தோற்ற நிலையாகவும் உள்ளது. புற விசார நிலையினின்று கண்டு உட்கூடி நின்று அனுபவித்திலே கரத்திலே பெறுவதாக சொல்லப்படுகிறது. மனித பிறப்பின் சிறப்பு 96 தத்துவங்கள் நிறைவு உடையதாக உள்ளது. இ96 தத்துவங்கள் கடந்த அதீத நிலையில் நால்நிலை அனுபவங்களோடு விளங்குபவர் பரம்பொருள். அகம் தயவாக விளங்க, அனகம் தயவாக விரிந்திலங்கும் உண்மையை இன்று நாம் உணர முடிகின்றது. நாம் எந்த பிறவியிலும் அதுவாக தயவாக இருந்தோம், இப்போதும் அதுவாக இருக்கிறோம். புற வடிவங்கள், தோற்றங்கள், நூல், வரலாறு இவைகளை கொண்டு தத்துவ ரூபங்களை கொண்டு வந்த தத்துவ ரூபங்களை கொண்டு எந்த ஒன்றையும் நோக்கும்போது முழுமையை உணர முடியாது. தத்துவ ரூபமும் தத்துவ அதீதமாக உள்ள ஒன்றும் சேர்ந்தால்தான் முழு நிலை அடையும். இக்காரணத்தாலேயே வள்ளல் பெருமான் மாணிக்கவாசகர் போன்ற நால்வர்களை தத்துவ ரூபிகள் என்று கூறினார். இப்போது நாம் தத்துவ ரூபிகளாக இருந்து கொண்டு உள்விளங்கும் உண்மையை சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்கிறோம். கரத்துரு கனி என்று அங்கை கனி என்பதெல்லாம் கடவுளை,
பரம்பொருள் அனுபவத்தை குறிப்பனவே. அங்கை கனி என்ற சொல் அம் ப்ளஸ் கை ப்ளஸ் கனி என பிரியும். அம் என்பது அ உ இம் இணைந்த ஓம் ஆகவும் ஆகும். ஓம் என்பது நம் உள்ளம் ஆகிய ஆன்மாவை குறிப்பது ஆகும். உள்ளங்கை என்கிறோம். கையை விரித்தால் எது உள்ளங்கை? நடுவில் உள்ள கைப்பகுதியும் 5 விரல்களைச் சேர்ந்ததே உள்ளங்கையாகும். இதை போலவே உடல் மட்டும் மனிதன் அல்ல, அல்லது ஆன்மா மட்டும் மனிதன் அல்ல. உடலும் ஆன்ம வடிவும் சேர்ந்ததே மனிதனாகும். அகநிலையில் ஓம் என்னும் பிரணவ மந்திர வடிவில் விளங்கும் பரம்பொருள் புற உலகில் ஐஞ்செயல் காரியப்பாடாக ஐஞ்சக்தி வண்ணமாக விரிந்து செயல்படுகிறார். இவ்வுண்மையை விளக்கும் வண்ணம் மனிதனுக்கு 5 விரல்கள் அமைந்துள்ளன. இரு கைகளை குவித்து வணங்கும்போது அது கற்பூர ஜோதி எரியும் வடிவாக, விளக்குச் சுடர் எரியும் வடிவாக அமைந்துள்ளது. உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே ஜோதி சுடர் வடிவமாக விளங்கி கொண்டுள்ளது. மேலும் இரு கைகள் அமைப்பு ஒரு கையால் இறை அனுபவத்தை சத்விசாரத்தால் பெற்று மற்றொரு கையால் பரோபகார செயலால் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். இங்கிதமாலையில் அட்டைப்படத்தில் இரு கைகள் விரிந்தது போன்று இருக்கும். அது தலைநடு விளங்கும் பகர வடிவ குழியை குறிப்பதாக உள்ளது. நடுவேயுள்ள ஜோதி அருவமானதால் படத்தில் அது தெரிவதில்லை. அங்கை கனி என்பது கையிலே ஒரு கனியை, பழத்தை பெற்றிருப்பது அல்ல. ஆன்ம ஜோதியின் அனுபவம் கைவரப் பெறுதல் வேண்டும். உடல் உணர்வு, கடவுள் உணர்வு இரண்டும் சேர்ந்து ய என்னும் ஆன்மாவாக 10ஆக விளங்குகின்றது. கரத்துருகனி போல் பெறக்கூடிய இறை அனுபவம் தேவர்களுக்கும் கிடைக்காத ஒன்றாகும். இக்கருத்தை மாணிக்க வாசகர் புறங்கடந்தானடி காண்பான் புவி 2 புக்கரியா திறங்கிடந்தாயன் விருப்பந்தொள் 2 பெண்2 கரங்கடந்தான் 1 காட்டாமற் சாங்கதும் காட்டேனென்று வரங்கிடந்தான் தில்லை அம்பல முன் நிலம் மாயவனே என பாடியுள்ளார். இறைவனின் திருவடிவை தேவர்கள் தேடி வந்தும் காண முடியவில்லை. திருவடிகளை தேடி, திருமுடியை தேடி விஷ்ணு வராக அவதாரம் கொண்டு பிரம்மா அன்னவாகனத்தில் ஏறிக்கொண்டும் புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர்களால் கண்டடைய முடியவில்லை. தில்லையை நடராஜராக கொண்டுள்ளார், தில்லையில் நடராஜர் ஆடிக்கொண்டுள்ளார் என்று சொல்லுதல் இறைவனின் ஐந்தொழில் நடன செயலே ஆகும். அங்கு நடராஜ பெருமானின் ஊன்றிய திருவடியை கண்டு களித்து தூக்கிய திருவடியை காண வேண்டும் என்று கோவிந்தராஜராக 12 கரத்துள்ளார் என்பர்.
ஊன்றிய திருவடிகள் அகநிலையில் இறைவனின் அருள் அனுபவத்தை விளக்குவதாகவும், தூக்கிய திருவடிகள் பிரபஞ்ச காரியப்பாடுகளை குறிப்பதாகவும் உள்ளது. மனித பிறப்பில்தான் இறைவனின் அருள் அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதாக உள்ளது. இப்போது கிடைத்துள்ள இப்பிறவியில்தான் இறை அனுபவத்தை காத்துரு கனி போல பெற்று உய்ய முடிகின்றது. இறைவனின் அருள் அனுபவத்தை பெற்று உய்வு பெறுவதற்கு இத்தயா விளக்க மாலையின் பாடல்கள் உதவுகின்றன. எனவே இத்தயா விளக்க மாலை இறைவனுக்கு சூட்டி மகிழப்படுகிறது. இம்மாலையை கண்டவர் எல்லாம் இறைவனின் அருள் அனுபவத்தை பெற வேண்டும். இதனை ஆண்டவர் அணிவதனாலேயே மற்றவர் அந்த உண்மையை கண்டு கனியாகிய அனுபவம் பெற வேண்டும். எனவே இதனை நீ உவந்து அணிந்து கொள் என வேண்டப்படுகின்றது. உவந்து என்பது விருப்போடு ஏற்றுக்கொள்ளுதல். இத்தயவு நெறி சமய மத சார்புடையது அன்று. தயவின் மூலமாக தயவு நெறியின் உண்மையானது உலகமெல்லாம் பரவும். எங்கும் நிறைந்து விளங்கும் தயாபெருஞ்சோதி ஆண்டவர் மனிதனில் அகத்தே விளக்கு ஆகவும், உயிர்நிலையில் சுடராகவும், உடல்நிலையில் ஜோதியாகவும் விளங்குகின்றார். இவ்வுண்மையை தயவு என்ற சொல் விளக்குகிறது. த விளக்கு ஆக தலைநடு இடத்தை விளங்குகின்றது. ய சுடராக இதயத்தினிடத்திலிருந்து செயல்படுகிறது. உ ஜோதியாக உடல் உலகம் எல்லாமாக விளங்குகின்றது. எனவே இப்பொழுது நாம் எல்லோருமே தயவு வழியாகவே அகநிலையில் விளங்கி கொண்டுள்ளோம். இக்கருத்தை 1. உச்சிக்கு கீழது உண்ணாவுக்கு மேலது வைச்ச பதம் அது வாய்திரவாதே. 2. உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வைச்ச விளக்கு. 3. மூலநாடி முகட்டலகு உச்சியும் 4 வாசல் நடுவர் இருப்பீர்கள். 4. உச்சியுள் நின்ற ஒருவர்க்கு தேவதேவர்க்கு. 5. கண் நாக்கு மூக்கு செவியான கூட்டத்துள் பண்ணாக்கின்ற பரம்பொருள் என திருமந்திரமும் சொல்வதனால் உண்மையை உணரலாம். நாம் தயவு ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளோம். இந்த 98வது பாடல் இறைவனின் சித் விளக்க பாடலாக அமைந்துள்ளது. இப்பாடலில் இறைவனை கனியாக கண்டு கொள்கிறோம். இறைவனை வள்ளல் பெருமான் வேற்றறியாத சிற்றம்பல கனி என போற்றுகிறார். இன்னும் அம்மைப்பொருள் பலவாறாக சிற்சபையில் கனிந்த நறுங்கனி, கண்ணற்கனி, பெருவிலார் விளங்கும் அச்சாரக்கனி, அக்காரக்கனி, கற்பகக்கனி, முக்கணி, தயவுக்கனி, அங்கைக்கனி, உள்ளங்கைக்கனி, அமுதக்கனி என்றெல்லாம் போற்றப்படுகிறார். வேற்றறியாத சிற்றம்பலக்கனி என்று போற்றப்படுகின்ற அருட்பா பாடலினை காணலாம். மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ணக் கொழுந்தே கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயில் இருந்த குணப்பெரும் குன்றே மேற்றறியாத சிற்றம்பலக்கனியே விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே சாற்றறியாத
என் சாற்றும் கழித்தாய் தனி நடராஜயன் சர்க்குரு மணியே. ஆண்டவர் ஒருவரே, அவருக்கு அயலாக வேறு யாரும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் பூரணமாக விளங்குகின்றார். இருந்தும் பிற உயிரினங்களில் நாம் அவரை காண உணர முடிவதில்லை. வள்ளல் பெருமானே முதலில் நிறையருளால் உணர்ந்தார். நாம் தேக நிலையில் இல்லாது அதுவாக இருந்து உணர வேண்டும். இருந்ததும் இருப்பதும் இனி வருவதும் எல்லாமே ஒன்றான பரம்பொருள் அன்றி வேறில்லை. நாம் புறத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் இவர் என ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் உண்மையை உணர முடிவதில்லை. முன்பு மகான்களாக, ஞானிகளாக, யோகிகளாக வெளிப்பட்டு இறைவனின் ஏகதேச அருள் தோற்றங்களேயாகும். திருஞான சம்பந்தர், வள்ளுவர் என தோன்றி விளங்கியதும் இறையருளின் துளி பகுதியே ஆகும். இறைவன் எதிலும் பூரணமாக விளங்குபவர். நம்முள்ளும் பூரணமாக விளங்குகின்றார். நாம் அவரோடு வாழ வேண்டும். நான் என்ற அகங்கார போதம் ஒழிய வேண்டும். தயவு பெருக பெருக, தயவு வாழ்வு வாழ வாழ கனி அனுபவம் கெடாமல் இருக்கும். ஜோதி நிலை நட்சத்திர ஒளி போல் உள் விளங்கி கொண்டு ஐஞ்சக்தி செயல்களை செய்து வருகின்றது. இவ்வுண்மையை விளக்குவதாகவே நட்சத்திரத்தில் 5 கோணல்கள் அமைந்துள்ளன. சத்விசாரத்தால் நட்சத்திர ஒளி சந்திர ஒளியாக விரிகின்றது. மேலும் ஆழ்ந்து செய்யும் தயவோடு கூடிய சத்விசாரத்தால் சந்திர ஒளி சூரிய ஒளியாக விரிகிறது. அப்போது பட்டப்பகல் போல் எல்லா உண்மையும் கண்டுகொள்ள முடிகிறது. தயா பெருஞ்சோதி ஒன்றே எல்லா ஜோதிக்கும் ஜோதியாக விளங்குகின்றது. இது கோடி சூரிய பிரகாசம் கொண்டது. ஒன்றான பதியே விளக்கு, சுடர், ஜோதி, அக்கினி என்னும் நால்நிலை தோற்றங்களோடு விளங்குகின்றது. 96 தத்துவங்களுக்கு மேலே நிற்கும் சதுரரின் உண்மை முழுவதையும் வழங்க வந்ததுதான் 96க்கு மேலே உள்ள இந்நான்கு பாடல்களும் ஆகும். தயவே அதன் பெருங்குணமாகவும் தன்மையாகவும் மற்ற இயல் விளக்கத் தன்மையாகவும் அருகுணங்களாக விளங்குகின்றது. திருவடி புகழ்ச்சியில் நவாதீதம் என்று சொல்லப்படும் நவாதீதம் 9க்கு மேற்பட்டது என்று பொருள். என்றும் புதியது என்பதும் ஒரு பொருள். மேலும் நவம் என்பது 9 என்ற எண்ணையும் குறிக்கும். நம் தலைநடு இடத்தே பகர வடிவ குழியில் அங்கு தீண்டாத வெளியில் விளங்குவது தயவு ஒளியாகும். இப் என்ற எழுத்தும் மெய்யெழுத்து வரிசையில் 9வது இடத்தை பெறுகிறது. இந்த தயவு ஒளியே உண்மையை உணரச் செய்து நம்மை வாழ வைக்கிறது. சைவத்தில் ஞானானுபவ நிலைகளை 10 ஆக கொண்டு ரசகாரியங்களாக சொல்லியுள்ளனர். அவை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனை, தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனை, ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதுரிசனை, தரிசனை, சிவலோகம் என 9 நிலைகளை வரிசைப்படுத்தி மேல் 10வது நிலையாக சிவபோகம் என்றும் சொல்லி வைத்தனர்.
சிவானுபவம் கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்து ஐக்கியமாகி மறையச் செய்தது. ஆனால் தயவு நமக்கு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்து தயவு வண்ணமாக வாழச் செய்வதாகும். 96 தத்துவங்களுக்கு அப்பால் தத்துவ சுத்தி, தத்துவ சுத்திக்கு மேலே ஆன்ம உண்மை, ஆன்ம சுத்திக்கு மேலே கடவுள் உண்மை விளங்குகிறது. சிவயோகத்தில் கடவுளை சென்றடைதல், ஒன்றுபடுதல் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது பரமயோகமாக நாமும் கடவுளும் பிரிவற்று விளங்கும் உண்மையை உணர்கிறோம். உணர்ந்த அந்நிலை நின்று வாழும் வாழ்வே பேரின்பம், சிவானந்தம், நித்தியானந்த வாழ்வு ஆகும். தயவின் மூலம் பெற்று வாழும் பேரின்ப வாழ்வு நிலையை வரும் பாடல்களினால் அறியலாம். கரத்துருகனி போல் கண்டவர்க்கு என்றும் கழிவிரும் இன்புதந்தருள்வாய் என குறிக்கப்பட்டதில் கண்டவர்க்கு என்றால் கண்ணால் காட்சியாக கண்டுகொண்டவர் என்பது பொருள் அல்ல. சத்விசாரத்தால் அகத்தே கண்டு உணர்ந்து கலந்து அதுவாகி வாழ்கின்றவர் என்ற கருத்து கொண்டதாகும். அப்போதுதான் மெய்யகப் பொருள் தயவாக பொருளாக கிடைக்கப்பெறும். ஆகவே காண்டல் என்பது இந்திரிய கரண ஜீவ ஆன்ம நிலைக்கு மேல் கடவுள் நிலை நிறைவுற்று அனுபவத்தில் அடைந்து நிற்றலே ஆகும். வாழ்வோம் தயவாய். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.